வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை. ஆவணி மாதத்தின் கடைசி நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியமும் அனுகூலமும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவது, வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எந்த இடத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. எடுத்த காரியங்களில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கோபதாபம் இல்லாமல் இருப்பது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள், ஏற்றங்கள், நம்பிக்கைகள் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, புதிய முதலீடுகள் அனுகூலத்தை பெறுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நிச்சயமாக வருவது, உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அதே சமயம் தான் உண்டு தன் வேலை உண்டு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதுங்கிக் கொள்வது புரட்டாசி வரை, நாளைக்கு வரை நன்மையை ஏற்படுத்தும். ஆவணியில் தேவையில்லாத தர்க்கம் பண்ணி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெறும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஒரு குறையும் இருக்காது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், நினைத்த காரியங்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், பயணங்கள் எல்லாம் கனிந்து வரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரி கஷ்டங்கள், தடைகள் எல்லாம் நாளையிலிருந்து விலகக்கூடிய காலகட்டம். புரட்டாசி 1ஆம் தேதி நாளையிலிருந்து தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்த, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்குகள் கூடுவது, பழைய கடன்கள் பைசலாகிறது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் பெறுவது, சுபிட்சத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது மிக மிக அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் புது உறவுகள், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, வெளியிடம் பயணங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கையே, முதலீடுகளுக்கு குறை இருக்காது. கொடுத்த வாக்கை எல்லா இடத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த உத்தியோகம், படிப்பு சார்ந்த உத்தியோகம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.